கார்த்திகை முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்கள் அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆண், பெண் இருவரும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமை விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து சிவாஷ்டகம், சிவபுராணம் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களையும் சொல்லலாம். பிறகு கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தாலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அத்துடன் கோவிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாக வழங்க வேண்டும். கோவிலுக்கு வந்திருக்கும் ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசி பெறலாம். இந்த விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. வேலை, தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் 3 வேளையும் உப்பில்லாத உணவை சாப்பிடலாம் அல்லது பால், பழங்கள் உண்ணலாம். பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த நாளில் ஒரு வேளையாவது உணவு அருந்தாமல் இருப்பது நல்லது. சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள்